சபாஷ். ஓ தேங்க்யூ. I love you. என்ன மேம் பொம்மை பண்ற? பம்பு பண்ணல மேடம். நீங்க அந்த இதயத்துல எழுதி வச்சிருக்கிறத படிச்சேன். யார் நீ? சத்யவந்தன். சத்யவந்தனா? மூஞ்சிய பார்த்தா புழுகு மாஸ்டர் மாதிரி இருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு 1000 பொய் கூட சொல்ல தயார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கண்ணு அழகா இல்லைன்னு போய் சொல்லலாம், உங்க கண்ணம் பளபளப்பா இல்லைன்னு சொல்லலாம், உங்க இடை கொடி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், உங்க தொடை வாழை மாதிரி. என்ன நான் ரொம்ப கீழே போற? இதுக்கு மேல பேசின சுட்டு சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாகிரதை. சுட்டு பொசுக்கிடுவீங்களா? சுட்டு பொசுக்கிறதுக்கு நான் என்ன அந்த காலி பாட்டில? தேங்க்யூ. என்ன நீங்களே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லு. ஹலோ ஹலோ ஏய் ஹலோ ஏய் 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 மகேஷ், இந்த ரசம்பல். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம்? முட்டாள், நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிடுச்சா? இந்த வீடுதான். போட பத்தியாடா? ராஜாராம் IPS கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிகிரேடிங். அன்னைக்கு என்னடா ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கான், இன்னைக்கு ஓடுற ரயில்ல இருந்தே கொள்ளையடிச்சிருக்கான். இத்தனை செய்யறது ஒருத்தர், தட் ஒன் மேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்க முடியல. வாட் a shame. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவன் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம். எல்லாரும் முன்னாடி கொள்ளையடிச்சிருக்கான், ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான், வேனை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி? அங்கிள், ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல மந்திரவாதியோ என்னமோ, பில்லி சொல்லி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. Will you shut up? சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் ஒரு சூப்பர்மேன். வாவ். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட் எங்க? அது 77 மார்ச்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி சொல்லு. கோவிந்தா, 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 கோவிந்தா. யாரது? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க வந்தேன், அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க செய்வேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை பண்ணிட்டு இருந்தேன், சட்னிங்க விளக்கு போறத பார்த்தேன், நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸ்க்கு போனா நீங்க போன் பண்ணலன்னு 2 நடையா அனுப்புவேன். சரி, நிக்காம வேலை கவனி. சரி, என்ன இது என்ன ஒரே போலீஸ்காராளா நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பா, வீட்டுல லைட் இல்லைன்னா கூடவா? என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு? இது போலீஸ் கமிஷனர் வீடு, பேசாம வேலை கவனி. கமிஷனர் வீடா? கமிஷனர் நீங்க தான் கமிஷனரா? கமிஷனர் ஓபனா இருக்குன்னு நினைச்சு மன்னிச்சுங்க, தப்பா நினைச்சுக்காங்க. என்னது உங்க ஆத்துல முத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு? ஆமா, உங்க ஆத்துல டிவி இருக்கா? ஐஸ்பெட் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விலாம் எதுக்கு? அண்ணா இதெல்லாம் தொழில் விவகாரம்னா ரோடு எவ்வளவு போறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் கேக்குறேன். சரி, மாடுலர் ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. போறோம். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. என்னங்க ஐசும்போ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்ணு தெரியாது, கை பிடிச்சா ஐசும்போ. அது கை இல்ல, டார்ச் லைட்டு. எங்கமே வந்து இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஐயோ, என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? காயமட்டுட்டா
நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறான். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, இதனால உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன், முகத்தை பிடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். கடிக்கு வந்து முகத்துல அடிபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை, முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. ஸ்பரிசேஷம் தொட்டு பார்த்தே சொல்லுல. குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன், இது பிஞ்சு கை இல்ல, கிறிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல, பிலிப்ஸ் பல்ப். வாட்? என்ன ஒரு 400 வாட் இருக்கும். நீ எலக்ட்ரிஷனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில், ஜோசியம் பகவான் ஏழ்மலையார் கொடுத்த பிச்சை. சரி சரி, வந்த வேலை கவனிப்போம். ஒன்னும் வேலையை கவனிச்சா நடக்காது. என்ன இப்படி வாழ்த்துட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். ஒண்ணும் இல்ல, எது தேடி வந்தானோ கண்டுபிடிச்சேன். ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு 2 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா, ஏன் அப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் கிருபை. மேல இருக்க அவனை கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. காரியம் ஆயிடுச்சா? சாட்சியா பகவான் மகிமையே. ஒண்ணுல இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழ்மையானு நீ வெளியில போல போல. அடா 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 கமிஷனர் என்ன பங்களாவை பெக்கு ஜோரா கட்டிருக்க போயிட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்ணத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. மிஸ்டர் நெல்லு, பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரீஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? நேபாண்டா இருக்கும். பீஸ் பல்பு, இது இந்த சுவிட்சு, வயரு, வெங்கடாஜல படம், மேரேஜ் ஓதிட்ட பத்திரிக்கை, அப்புறம் அப்புறம் என்ன மானத்தை வாங்க பாக்குறாள். நான் உள்ள ஊசி போன புளியோட வச்சிருக்கேன். கிளியர் அவுட், கிளியர் அவுட். போலாமா? பெரியவா பெரியவா சொல்லிட்டா வந்தாவா? போயிட்டுமே போயிட்டுறேன். என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருவையா போயாச்சு? ஐயோ, அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பெட்டி அவன் கையில இருந்தது. அப்ப இது அம்மா, உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிரை போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ அடே, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 rupees. ஓ, சீட்டாட்டத்தை விடு டாடி. அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லியிருப்பேன். என்ன வளர? ரகு என் மகன் தான். இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம்.
விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்ல. இனிமே இவன் என் முகத்தை முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்க இருந்து போய் சொல்லு. ஒன்னடிக்கலப்பா, என் விட்டத்துல அடிச்சுட்டாரு. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்க. எத்தனை போகுது அந்த மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு, இன்னொரு பாதி தான் உனக்கு வந்துருமே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா சொல்லுவேன். சுஜாதாவா, வாமா வா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இந்தாங்க தீபாவளி ஸ்வீட். ஓ தேங்க் யூ. வாங்க கமிஷனர். ஏமா தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள் ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. அங்கிள், நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க பரப்புறோம். போயிட்டு வரேன் அங்கிள். $100, $200 blind, $200 blind. 200. Hi, baby. Hi. Hi, sweetie. Now, 1600. 3,000. Sure. யாருனே? ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்துறேன்னு சொல்ற? நீதான். What nonsense you are talking? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? Baby, just a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு அங்க தண்ணி காட்டணும்? போக வேண்டாம்? You want brandy? I want பூந்தி. போடி. போன. ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க? சொல்லிடு. சொல்ல மாட்டேன். டென்டிஸ்ட் மேடம் ஜோக்கர்ல ராஸ்கல் வெளிச்சி. உட்காரு. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போய் சேரு. நீங்க கேட்காதீங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்ச காலை உடிச்சிரு. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் கோலி விளையாட போறேன். மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்பேன்? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் பிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா? போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. ஓகே. Nonsense. உங்க பேரா? சாரி அசோக்.